உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி திங்கள் 2ஆம் நாள், பாவை நோன்பின் 2ஆம் நாள், வையத்து வாழ்வீர்கள் எனத் தொடங்கும் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையின் 2ஆம் பாடலின் வழியே பாவை நோன்புக்கு ஏற்கும் செயல்கள் என்னவென்று விளக்குகிறது. பரமனடி பாடுவோம், நெய் உண்ணோம், பாலுண்ணோம், விடியலில் நீராடுவோம், மையிட்டு எழுதோம், மலர் சூட மாட்டோம், தீயகோல் சொல்ல மாட்டோம், செய்யத்தகாதவற்றை செய்ய மாட்டோம், தான தருமங்களை செய்வோம், பிறவித்துயர் நீக்கும் செயல்களை எண்ணி செயல்படுவோம் என்று நோன்பு நோற்பவர்கள் கடைபிடிக்க வேண்டியவைகளை அழகாக பாடலில் படம் பிடித்துள்ளார் ஆண்டாள் நாச்சியார். பாடலை கேட்போமா? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடிபாடி, நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி, உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். உலக நன்மாந்தரே, நாமும் நம் பாவை நோன்புக்கு மேற்கொள்ளும் விரதங்களை கேட்பீராக. திருப்பார்க்கடலில் யோக நித்திரை கொள்ளுகின்ற பரந்தாமனின் திருவடிகளை வணங்கி போற்றி நெய், பால் இவற்றை உண்பதை தவிர்ப்போம். விடியற்காலையில் நீராடுவோம். பின் கண்களுக்கு மை தீட்டி ஒப்பனை செய்து கொள்ள மாட்டோம். கூந்தலுக்கு மலர் சூடி அழகு சேர்க்க மாட்டோம். தீய செயல்களை செய்ய மாட்டோம். தீய போல் சொற்களை பேச மாட்டோம். தானமும் தர்மமும் இயன்றவரை செய்து பிறவித்துயரிலிருந்து உய்யும் வழி அறிந்து செயல்பட்டு உயர்வோம். நன்றி, வணக்கம்.